பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் நானும் என்ன தான் சார் பண்ண முடியும். இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எஸ் சார், இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயக்குனர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜை வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா? அந்த சீன்ஸை வச்சு தான் படங்கள் ஓடுமா? ஓகே சார், நான் அந்த எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். ஏன்னா இது ரொம்ப நாளாக அந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலிடாக புரிஞ்சிச்சு. அதுவும் இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி. பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சார், நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எங்கேயுமே நான் சொல்ல சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் அவர் சொல்லுவார், மனுஷங்க செய்கிற தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பும் இல்லைன்னு. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயங்கனால தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல நீ தேட்டருக்குள்ளே போகாதுன்னு சொல்கிற முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குதுன்னு. கமல் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதை நீங்கள் சொல்லணுன்னா ஒரு பாயிண்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குங்க. நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல. 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோவில் தான் சொல்லியிருந்தேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்கிறேன் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணிட்டான் இல்லை சார். எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சுருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை என் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ என் அசிஸ்டண்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போவும் நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு கன்சர்ன். அது நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லியிருக்கேன். அதை எல்லோரும் உறக்க சொல்கிறாங்க, ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சியூ உருவானதும் தான் இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸை இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக எதுக்குற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் நானும் என்ன தான் சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன், அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான், நான் அது பண்ண போகிறது. தேங்க்யூ சார். அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சி, நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசுனால அவங்க 2 பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே ஒரு பாகியமாக நினச்சிட்ருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா, இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை. அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்ததுன்னா என் சைட்லேயோ இல்லை என் டீம் சைட்லேயோ யாராவது கிட்ட கேட்டு கொஞ்சம் எழுதுனீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன்.